கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். நீங்கள் மோசம் போகாதிருங்கள். தேவன் உங்களை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அரைப்பான். தன் மாம்சத்துக்கு என்று அதிகமாய் விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுக்கிறான். ஆவிக்கென்று தன்னுடைய காரியங்களை விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எதுக்காக விதைக்க சொல்லப்படுகிறது? எதுக்காக ஆண்டவரை நேசிக்க சொல்லப்படுகிறது? வேதத்துடைய ஆழத்துடைய 5 காரியங்கள் என்னவென்று சொல்லலாம். ஒன்று, நீதியின் காரியத்தை விதைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது வேத வசனங்களை, உங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கிற சத்தியத்தின் வேத வசனங்களை உங்கள் வாழ்க்கையில விதைக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, இயேசுவை அதிகமாய் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், வறண்ட நிலமாய் செழிப்பட்டிருக்கிற இந்த பாலைவனத்திற்கு தான் இருக்கிற, ஜெபம் இல்லாமல் இருக்கிற, வேத வாசிப்பு இல்லாமல் இருக்கிற, இயேசுவை நேசிக்காத இந்த வாழ்க்கையை நீங்கள் பண்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது அவன் எப்படியாக பண்படுத்த வேண்டும் என்று சொன்னா, நேர்வழியிலே பாதையிலே சபைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. 5வது சொல்லப்பட்டு சொன்னா, இயேசுடைய நீதியின் மழை பெய்யும்படி காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இவ்வளோ காரியம் இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அவன் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. இதே வார்த்தை செழிப்பை கட்டளையிடும்படி ஏன் சொல்லப்படுகிறது சொன்னா, செழிப்பை கட்டளையிடும்படிக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு வனாந்தரம், வறண்டதோர் வனாந்தரமாய் இருக்கிற காரியம் திருப்பி திடீரென்று நல்ல செழிப்புள்ள தேசமாய், நல்ல கனி கொடுக்கிற நல்ல காடாய் மாறப்படுகிறது சொன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனமாக இயேசுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே பிரவேசிக்கும்படி ஒரு புதிய ஆரம்பத்தை தரும்படிக்கு. அல்லேலூயா. முற்களும் குருக்களும் அவன் ஓடோடி போகிற, அவன் காற்றும் அவன் அனல் காற்றும் அடிக்கிற வாழ்க்கையை போல, வறுமையான வாழ்க்கையை போல, புழுதியும் மனக்காற்றும் அடிக்கிற அவன் அசைக்குரிய ஒப்பிடுகிற வாழ்க்கையை போல இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ஆரம்பம் உண்டாகும்படிக்கு இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்துடைய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு திட்டமாய் தருகிறார். அல்லேலூயா.